அப்புறமா எழுதிக்கோங்க. சேமிப்பு கணக்கில் பணம் எடுக்கும் படிவம் இருக்கா? சேமிப்பு கணக்குங்கிறது என்னது? நான் முதல்ல சொன்னேன்ல, உங்களோட நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் பணம் எடுக்கணும்னா உங்க பேர்ல வந்து ஒரு கணக்கு இருக்கணும், சேமிப்பு கணக்கு. அதுதான் சேமிப்பு கணக்கில் பணம் எடுக்கும் படிவம் இருக்கு. அது பக்கத்துல என்னென்ன இருக்கு பாருங்க. கணக்கு புத்தகத்துடன் ஓவியுடன் ஜிசிசி மூலம் இருக்கு. இதுல நீங்க எப்பவுமே வந்து பாஸ்புக் எடுத்து, இதுதான் வந்து உங்களோட பாஸ்புக். இது நான் அடுத்து காட்டுறேன். இந்த பாஸ்புக்கை வச்சுட்டு இந்த இதை ஃபில் பண்ணி இது ரெண்டையுமே நீங்க வந்து பேங்க்ல கொடுத்தாதான் உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் கொடுப்பாங்க. ஏன்னா எதுக்காக இந்த பாஸ்புக் அப்படின்னா, இந்த பாஸ்புக் வந்து உங்ககிட்ட ஒரு இது ஒண்ணுதான் இருக்கும், வேற யாருக்கிட்டயுமே இருக்காது. அதனாலதான் பேங்க் போகும்போதும் வரும்போது எப்பவுமே பாஸ்புக் கண்டிப்பா வந்து கொண்டு போகணும். எதனால அப்படின்னா, இப்போ உங்க அக்கௌண்ட்டை வந்து வேற ஒருத்தவங்க வந்து தவறா பயன்படுத்திடக்கூடாது. அதுக்காக தான் வந்து பாஸ்புக் இருந்தா மட்டும்தான் பணம் கொடுப்பாங்க பேங்க்ல. என்னைக்குமே பேங்க்ல வந்து பாஸ்புக் இல்லாம வந்து பணம் எடுக்கவே முடியாது. பணம் போடுறது வந்து நீங்க பாஸ்புக் இல்லாம போட்டுக்கலாம், உங்க அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சாலே போதும். ஆனா பணம் எடுக்கிறதுங்கிறது என்னதுன்னா, உங்களோட தனிப்பட்ட கணக்குல இருந்து எடுக்கிறது. அது வந்து உங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். ஈவன் வந்து உங்களோட கூட பிறந்தவங்களோ, உங்க அம்மாவோ அப்பாவோ உங்களோட அனுமதி இல்லாம உங்க கணக்குல இருந்து பணம் எடுக்கவே முடியாது, நீங்க பாஸ்புக் இல்லாம. சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் போகும்போது எப்பவுமே கண்டிப்பா பாஸ்புக், பேரு, அட்ரஸ், நீங்க எந்த முகவரியில இருக்கீங்க அது வந்துடும். உங்களோட போன் நம்பர் வரும், உங்களோட பேன் நம்பர் வரும். இந்த பாஸ்புக் என்னைக்கு உங்களுக்கு கையில கொடுத்தாங்க அப்படிங்கிற தேதி வந்துடும். மேல வந்து உங்களோட போட்டோ வந்து கண்டிப்பா இருக்கணும். பேங்க் பாஸ்புக்ல உங்க போட்டோ இருந்தா மட்டும்தான் பணம் எடுக்கும் போது உங்க கணக்குல இருந்து பாஸ்புக்ல உங்க போட்டோ இருந்தா மட்டும்தான் உங்களுக்குன்னு கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க போட்டோ இல்லாம வச்சிருந்தீங்கன்னா என்ன இது வரும்னா, நீங்க சப்போஸ் எங்கேயாவது பாஸ்புக் வந்து தொலைச்சிட்டீங்கன்னா அந்த பாஸ்புக்கை வேற யாராவது எடுத்து அதை பணத்தை எடுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முக்கியமானது என்னன்னா, இந்த பணம் எடுக்கும் படிவத்துல வந்து கீழே கையொப்பம்னு இருக்கு பாருங்க, கணக்கு வைத்திருப்பவர் கீழே இருக்கு பாருங்க, சிக்னேச்சர் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கா? அதுல வந்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது என்ன சைன் போடுறீங்களோ அதேதான் கடைசி வரை நீங்க வந்து சைன் அதே சைன் தான் போடணும். ஏன்னா இந்த சைனும் அந்த சிஸ்டத்திலேயே நீங்க முத போட்ட சைனும் மேட்ச் ஆகும். அது மேட்ச் ஆகும். அப்புறம் இந்த போட்டோ, இந்த ரெண்டும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்க கையில உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. சரியா? உங்களோட சைனை வந்து யாருக்குமே என்னைக்குமே போட்டு காட்டவே கூடாது. உங்களோட கையெழுத்தை வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்குமே வந்து தெரியவே கூடாது. சரியா? இதுதான் வந்து பணம் எடுக்கும் படிவம். இதுல வந்து உங்களோட பேர் எழுதணும், கணக்கு எண், அக்கௌண்ட் நம்பர் எழுதணும். அப்புறம் வந்து நீங்க எவ்வளவு ரூபாய் எடுக்க போறீங்கிறத 2 வடிவத்துல எழுதணும். ஒண்ணு வந்து கணித வடிவம். கணித வடிவத்துல எப்படி எழுதுவீங்கன்னா, 500னா 500 5 போட்டு 2 0 போடுவீங்க. இன்னொன்னு வந்து ரூபாய்னு இருக்கு பாருங்க, அதாவது ரூபாய் அப்படி தயவு செய்து எனக்கு எங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்கவும் சொல்லி இருக்கு பாருங்க. அதுல ரூபாய்ங்கிறதுல 500 மட்டும் அப்படின்னு சொல்லி தமிழ் எழுத்தால எழுதணும். சரியா? இப்ப நீங்க இங்கிலீஷ்ல இருந்தாலும் 500 ஒன்லின்னு எழுதலாம்,